everyone, welcome to our channel. In the video la நம்ம class 10 science sample question paper வந்து பார்க்க போறோம். So இந்த sample question paper வந்து பார்க்க முன்னாடி நமக்கு வந்து இங்க என்னென்ன general instructions வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம first பார்த்திரலாம். So இந்த question paperல மொத்தம் 39 questions இருக்கு, 5 sections வந்து இருக்கு. So first section A வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 20 objective questions வந்து இருக்கு, each 1 mark. அடுத்தது வந்து section B. So section B ல பார்க்கும்போது 6 very short questions வந்து இருக்கும். So ஒரு questionக்குமே வந்து என்னவா இருக்கு, நம்மளுக்கு 2 marks வந்து allot பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் C. ஸோ செக்ஷன் Cல பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு 7 ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்குமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், 3 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் D. செக்ஷன் Dல நம்மளுக்கு 3 லாங் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் ஈச் கேரியிங் 5 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் Dல 3 லாங் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து இருக்கும். செக்ஷன் Eல 3 கேஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஈச் கொஷினில் அதில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கொஷினுக்குமே வந்து 4 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சப் பார்ட்ஸ் வந்து இருக்கும், நம்மளுக்கு தெரியும் கேஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது செக்ஷன் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் செக்ஷன் ஏல வந்து பார்க்கலாம். The change in color of the moist litmus paper in the given setup is due to அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் presence of acid, presence of base, presence of H plus ions in the solution and presence of litmus which act as a indicator அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்மஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆசிட் வந்து லிட்மஸ் பேப்பரில் படும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இட் சேஞ்சஸ் இட்ஸ் கலர் டு ரெட். அதே மாதிரி பேஸ் வந்து when it is added நம்மளுக்கு வந்து என்ன சேஞ்ச் வந்து வரும், இட் வில் பி சேஞ்ச்ட் இன்டு ப்ளூ கலர். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இட் இஸ் ஆடட் டு த டியூப் கண்டெய்னிங் என்ன இருக்குதுல, இதில் வந்து சோடியம் குளோரைடு வந்து இருக்குது, அதாவது NaCl வந்து இருக்குது. அதில் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ NaCl ப்ளஸ் H2SO4 gives Na2SO4 plus HCl வந்து வரும். நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஈக்குவேஷனை. ஸோ இங்கே வந்து 2 NaCl and 2 HCl வந்து வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா HCl வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. தட் இஸ் இந்த டெஸ்ட் டியூப், இந்த டியூப்பில் வந்து நம்மளுக்கு சோடியம் குளோரைடு இருக்குது, அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கேஸ் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் வெளியில் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெலிவரி டியூப் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு டெலிவரி டியூப் மூலயமா வந்து அந்த கேஸ் வந்து வெளியில் வருது. அந்த இடத்துல அவங்க ஒரு மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பரை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த லிட்மஸ் பேப்பரில் சேஞ்ச் வந்து வருது. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் கலர் எதனால் வருது அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, HCl வந்து இட் இஸ் அ ஆசிட். ஸோ அப்போது அந்த லிட்மஸ் பேப்பர் நம்மளுக்கு என்னவா மாறுது அப்படின்னா இட் இஸ் சேஞ்சிங் இன்டு ரெட் கலர். எதனால் அப்படின்னா HCl கேஸால் வந்து அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே வந்து மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர்னு தரல, ஸோ ட்ரை லிட்மஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே வந்து காட்டாது. மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பராக இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் எதனால் வருது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த H plus ions. ஸோ அப்போது ஆப்ஷன் வந்து எது வரும்னா presence of H plus ions in the solution. அப்போது நம்மளோட ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இந்த ரீடாக்ஸ் ரியாக்ஷன் MnO2 plus 4HCl gives MnCl2 plus 2H2O plus Cl2. ஸோ இந்த கொஷின் வந்து நான் போஸ்டில் வந்து நான் போட்டிருந்தேன் இந்த கொஷினை. ஸோ நிறைய பேர் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரீடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா
is where oxidation and reduction வந்து simultaneous-ஆ நடக்குதோ அதை வந்து redox reaction அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து நம்ம பார்க்கும் போது MnO2 அதாவது இங்கே MnO2 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா it is reduced to MnCl2. ஸோ அது வந்து கரெக்ட். பட் ஆனால் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, HCl is oxidized to H2O அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ராங். ஸோ எப்போ வந்து நம்ம ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா when it gains ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணும் போது ஹைட்ரஜனை வந்து லூஸ் பண்ணும் போது வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது இதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி எப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா when ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணும் போது ஹைட்ரஜனை வந்து கெயின் பண்ணும் போது வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது இங்கே பார்க்கும் போது இங்கே MnO2 வந்து MnCl2 வந்து ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, இட் லூசஸ் ஆக்சிஜன். அதே மாதிரி இங்கே HCl பார்க்கும் போது இங்கே HClல இருக்கிற அந்த ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, Cl வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகுது. தட் இஸ் HCl இஸ் ஆக்சிடைஸ்டு டு Cl2. HClல இருக்கிற அந்த ஹைட்ரஜன் வந்து இட் லூசஸ் ஹைட்ரஜன். HCl loses hydrogen and becomes Cl2. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், சப்ஸ்டன்ஸ் வந்து எப்போ ஆக்சிடைஸ்டுன்னு சொல்லுவோன்னா ஆக்சிஜன் கெயின் ஆகும் போது ஹைட்ரஜன் லூஸ் ஆகும் போது. அதே மாதிரி எப்போ வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா when it loses oxygen and gains hydrogen. ஸோ இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் MnO2ல இருக்கிற இந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அது வந்து ரிமூவ் ஆகிடுது. அது ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு MnCl2ன்னு வருது. ஆக்சிஜன் வந்து MnO2 லூசஸ் ஆக்சிஜன். அதே மாதிரி HCl பார்க்கும் போது இதில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் வந்து HCl loses hydrogen and becomes Cl2. ஸோ அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா MnO2 is reduced to MnCl2 and HCl is oxidized to Cl2. ஸோ அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Which of the following is the correct observation of the reaction shown in the above setup? ஸோ இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா brown powder of magnesium oxide is removed. Colorless gas which turns lime water milky is evolved. Magnesium ribbon burns with brilliant white flame and reddish brown gas with a smell of burning sulfur has evolved. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ மெக்னீஷியம் ரிப்பனை வந்து ஒரு பர்னரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து காட்டுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் அ டாங். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கீழே வந்து ஒரு வாட்ச் கிளாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒயிட் பவுடர் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அண்ட் தட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு, அதாவது MgO தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து என்ன வரும், Mg + O2 gives MgO வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மெக்னீஷியம் ரிப்பன் வந்து இட் பர்ன்ஸ் வித் அ பிரில்லியன்ட் ஒயிட் லைட். இதுதான் வந்து ஆன்சர். இட் பர்ன்ஸ் வித் அ டாஸ்லிங் ஃப்ளேம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஆப்ஷன் சி, மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன்ஸ் வித் பிரில்லியன்ட் ஒயிட் லைட். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வித் த ரெஃபரன்ஸ் டு 4 gases CO2, CO, Cl2 அண்ட் O2 which one of the option in the table is correct அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும் போது ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும் CO2 அப்படின்றதுனால. ஸோ அப்போது ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் டி தான் வந்து வரும். ஏன்னா இதில் தான் வந்து நம்மளுக்கு CO2 வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அசிடிக் ஆக்சைடில் வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டரில் வந்து நம்மளுக்கு என்ன வரும், Cl2 தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ O2 வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அசிடிக் ஆக்சைடு அப்படின்றது வந்து நம்மளுக்கு CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து அசிடிக், கார்பன் டை ஆக்சைடு வந்து அசிடிக் அண்ட் CO கார்பன் மோனாக்சைடு வந்து என்னென்னா இட் இஸ் அ நியூட்ரல் ஆக்சைடு. ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து CO வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி வந்து கிடையாது, ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆன் பிளேசிங் அ காப்பர் காயின் இன் அ டெஸ்ட் டியூப் containing green ferrous sulfate solution, it will be observed that the ferrous sulfate solution turns blue and a grey substance is deposited on the copper coin. Turns colorless and a green substance is deposited on the copper coin. Turns colorless and a reddish brown substance is deposited on the copper coin. Remains green with no change in the copper coin அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்பர் காயின் அதே மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து காப்பர் இட் இஸ் அ எலமெண்ட், ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் இட் இஸ் அ காம்பவுண்ட். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வருது, இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் வந்து இட் வில் டேக் த பிளேஸ் ஆஃப் த லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்டில் இருக்கிற லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டோட பிளேஸை வந்து மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஆனால் இங்கே காப்பர் வந்து என்னது, இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தேன் அயன். காப்பர் வந்து காப்பர் காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தேன் அயன். ஸோ அப்போது காப்பர் காயினை நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனில் நம்ம போடும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து நடக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இட் வில் ரிமைன் green with no change in the copper coin. ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து எப்படி வரும், Cu plus FeSO4 gives, இதில் எந்த ரியாக்ஷனுமே வராது, அதாவது அப்படியே தான் வந்து நம்மளுக்கு அதே க்ரீன் கலர் தான் இருக்கும் with no change in the copper coin. நம்மளுக்கு வந்து மாறாது பிகாஸ் காப்பர் வந்து லெஸ் ரியாக்டிவ் தேன் அயன். ஸோ நெக்ஸ்ட் அனிதா added a drop each of dilute acetic acid and dilute hydrochloric acid on pH paper and compared the colors. Which of the following is the correct conclusion? ஸோ இங்கே வந்து 2 ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து பார்க்கும் போது இட் இஸ் அ வீக் ஆசிட். அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் ஆசிட் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஸோ அப்போது இங்கே எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் ஆசிட் அண்ட் வீக்கர் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆசிட்ஸ் வந்து என்ன கொடுக்கும், இட் கிவ்ஸ் அவுட் H+ அயான்ஸ். ஸோ H+ அயான்ஸ் அப்போது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸில் வந்து pH வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட் வந்து என்ன சொன்னோம், இட் இஸ் அ வீக் ஆசிட் அப்படின்னு வந்து சொன்னோம். அண்ட் HCl வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, dilute acetic acid and dilute hydrochloric acid on pH paper and compare the colors. Which of the following is the correct conclusion அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ pH of acetic acid is more than that of hydrochloric acid. ஏன்னா வந்து என்ன ஆகும், இது வீக் ஆசிட் அப்படின்றதுனால நம்மளுக்கு H+ அயான்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து வரும். ஸோ அப்போ pH ஸ்கேலில் அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The formula of 4 organic compounds are shown below. Choose the correct answer அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து A and B are unsaturated hydrocarbons, C and D are saturated hydrocarbons. Addition of hydrogen in the presence of catalyst changes A to C. Addition of potassium permanganate changes B to D அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன அப்படின்னா hydrocarbons that have only single bond between 2 carbon atoms. அதாவது 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுப்புற சிங்கிள் பாண்ட் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 கார்பன் நடுப்புற நம்மளுக்கு என்ன இருக்குது, சிங்கிள் பாண்ட் வந்து இருக்குது. ஸோ 2 கார்பனுக்கு நடுப்புற சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ் வித் அட்லீஸ்ட் 1 டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட்.
அதாவது டபுள் பாண்ட் இருக்கும் 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுப்புற இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிற மாதிரி 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுப்புற டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஏல கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னது ஈத்தீன். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஈத்தீன் வந்து when hydrogen is added to a compound in the presence of catalyst, it is known as hydrogenation. நம்ம வந்து இதை படிச்சிருப்போம். ஸோ அப்போது ஈத்தீனோட நம்ம ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஈத்தேன் வந்து கிடைக்குது. In the presence of catalyst we get ஈத்தேன். ஸோ ஈத்தேன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, addition of hydrogen in the presence of catalyst changes A to C. Next வந்து 8th question. ஸோ 8th question பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா in the given transverse section of the leaf identify the layer of cells where maximum photosynthesis occurs அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிசேட் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பாலிசேட் லேயர் வந்து இங்கே தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட் லேயர்லேயுமே வந்து என்னது, இந்த தேர்ட் லேயர்லேயுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து இந்த தேர்ட் லேயரில் வந்து நடக்கும். இட் அலோவ்ஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். எதுக்காகனா தட் இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்டு தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 and 3 வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் வந்து நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் 9th question. Observe the experiment setup shown below. Name the chemical indicated as X that can be absorbed the gas which is evolved as a byproduct of respiration. ஸோ byproduct of respiration வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அப்போது இங்கே நம்மளுக்கு இந்த ஃபுல்லாக இந்த ஜார் இருக்குல்ல, இந்த பெல் ஜார் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னவா இருக்கும், இட் வில் பி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்காக, கார்பன் டை ஆக்சைடு இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த ஆக்டிவிட்டி. ஸோ அப்போது இங்கே எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடோட சேரும் போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பொட்டாசியம் கார்பனேட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த KOH வந்து என்ன பண்ணோம்னா எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வந்து அந்த பெல் ஜார்க்குள்ளே இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடையுமே வந்து அது என்ன பண்ணும், இட் வில் அப்சார்ப் எவ்ரிதிங் இந்த KOH வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெல் ஜார்க்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் KOH + CO2 சேரும் போது நம்மளுக்கு என்ன வரும், K2CO3 + H2O. இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து பொட்டாசியம் கார்பனேட். நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th question வந்து பார்க்கலாம். ஸோ 10th questionல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் அ டால் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் அ பியூர் dwarf plant then what percentage of F1 and F2 generation respectively will be a tall அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ F1 ஜென்ரேஷன்லையும் F2 ஜென்ரேஷன்லையும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து டால் பிளான்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன எதையோ வந்து அவங்க கிராஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பியூர் டால் பிளான்ட்டும் பியூர் ட்ராஃப் பிளான்ட்டும். ஸோ அப்போது TT. ஸோ இப்போ நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டால் பிளான்ட் தான் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து F1 ஜென்ரேஷனில். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த F1 ஜென்ரேஷனை வந்து நம்ம ஃபர்தராக வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் வரையும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
டி டி டி, அதே மாதிரி இங்கேயும் டி, இது வந்து ஸ்மால் டி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் F1 ஜென்ரேஷனில் இருக்கிறத எடுத்து நான் கிராஸ் பண்ணும் போது எனக்கு ஸோ இதுவுமே வந்து டால் பிளான்ட், இதுவுமே டால் பிளான்ட், இதுவுமே வந்து டால் பிளான்ட். ஆனால் எனக்கு இந்த ஸ்மால் டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டுவார்ஃப் பிளான்ட். ஸோ அப்போது F1 ஜென்ரேஷனில் எல்லாமே வந்து டால் பிளான்ட் தான். அப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் 100% வந்து வந்துடும். அடுத்தது F2 ஜென்ரேஷனில் வந்து பார்க்கும் போது 3/4 வந்து என்னது டால் பிளான்ட்டாக இருக்குது. அப்போனா 75% வந்து டால் பிளான்ட்டாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 11th கொஷின் பார்க்கலாம். ஸோ 11th கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்சர்வ் த 3 figures given below, which of the following depicts tropic movement appropriately அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ட்ராபிக் மூமெண்ட்ஸ்னால் என்னதுன்னா, plants response to the stimulus in the form of growth. ஸோ பிளான்ஸ் வந்து ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படின்னா வந்து அதோட க்ரோத்தை வந்து அது காமிக்கும். ஸோ திஸ் மூமெண்ட், இந்த மூமெண்ட் வந்து எய்தர் டுவர்ட்ஸ் இல்லாட்டினா அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் வந்து இந்த மூமெண்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட்டில் வந்து நம்ம பார்க்கும் போது பிளான்ட்டோட ஸ்டெம் இல்லை ஃப்ளவர் வந்து என்னவா இருக்கும், இட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட்டுக்கு, அது சன்னுக்கு வந்து சன்னை நோக்கி வந்து அது வளரும். அதாவது அப்போது சன்லைட்டும் வந்து என்னவா இருக்கும், அதுதான் வந்து ஸ்டிமுலஸ். அதே மாதிரி இப்போ பிளான்ட்டோட ரூட் வந்து என்ன பண்ணும், இட் கோஸ் டுவர்ட்ஸ் த எர்த். ரூட் வந்து கீழே வந்து அடிப்பகுதியில் வந்து போகும், டுவர்ட்ஸ் த எர்த் இல்லை வாட்டரில் வந்து போகும். ஸோ அப்போ நம்ம இதில் என்ன சொல்லலாம், ஷூட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன் அண்ட் ரூட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது சி ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷனில் இங்கே வந்து ரூட் வந்து நம்மளுக்கு எர்த்தை நோக்கி வளருது அண்ட் இந்த ஷூட் வந்து நம்மளுக்கு இட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த சன் டைரக்ஷன். ஸோ அப்போது நம்மளுக்கு எது வரும்னா ஆப்ஷன் சி ஒன்லி வரும். அதாவது ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இப்போ 12th கொஷின் வந்து பார்க்கலாம். The diagram shown below depicts pollination. Choose the options that will show a maximum variation in the offsprings அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வேரியேஷன்ஸ் வந்து எதில் நடக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 2 different form of pollination வந்து இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் பாலினேஷன், ஸோ செல்ஃப் பாலினேஷன். இன்னொன்று வந்து நம்மளுக்கு கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு வந்து 2 வந்து இருக்குது. ஸோ செல்ஃப் பாலினேஷனில் வந்து என்ன ஆகும், போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தரில் இருந்து ஸ்டிக்மாக்கு வந்து போகும் ஆஃப் தி சேம் ஃப்ளவர். இது வந்து சேம் ஃப்ளவரில் வந்து நடக்கும். இதே கிராஸ் பாலினேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ் வந்து இதே மாதிரி தான் ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு தான் போகும். ஆனால் ஆந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் தி அனதர் ஃப்ளவருக்கு வந்து அது போகும். ஸோ அப்போது இதில் வந்து என்ன ஆகும்னா வேரியேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ செல்ஃப் பாலினேஷன்லேயும் வேரியேஷன்ஸ் வந்து நடக்காது, ஆனால் இதில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து காட்டும். ஏன்னா ஒரு ஃப்ளவரோட ஆந்தரில் இருந்து இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டிக்மாக்கு வந்து அது போகுது. ஸோ அப்போது கிராஸ் பாலினேஷன் அப்போ தான் வேரியேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து எதுன்னு பார்க்கும்போது பி தான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அதாவது பி அண்ட் டி. ஸோ பியும் டியும் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷனுக்கு காமிச்சிருக்காங்க. சியும் ஏவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷனுக்கு காமிச்சிருக்காங்க. 13th question. A complete circuit is left on several minutes
causing the connecting copper wire to become hot. As the temperature of the wire increases, the electrical resistance of the wire என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து டிக்ரீஸ், பி ரிமைன்ஸ் த சேம், சி இன்க்ரீசஸ் ஃபார் சம் டைம் அண்ட் தென் டிக்ரீசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு வயரோட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர், அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து the electrons in the wire start moving more fastly. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இதே வந்து நீங்கள் செமிகண்டக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, காப்பர் ஒயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பர் வந்து என்னது, இட் இஸ் அ மெட்டல். ஸோ அப்போ மெட்டலாக இருக்கும் போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் when the temperature வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 14th கொஷின். ஸோ 14th கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a copper wire is held between the poles of a magnet அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காப்பர் ஒயர் வந்து எதில் வைக்கிறாங்க, இட் இஸ் kept between the poles of a magnet. ஸோ இங்கே நார்த் போல் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட் நடுப்புற இங்கே ஒயர்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஒயரை வந்து வைக்கிறாங்க அந்த மேக்னெட்டுக்கு நடுப்புற. The current in the wire can be reversed. The poles of the magnet can also be changed over. In how many of the 4 directions shown can the force act on the wire? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காப்பர் ஒயரை வந்து மேக்னெட்டோட போல்ஸ்க்கு நடுப்புற வந்து வைக்கிறாங்க. கரண்ட் இந்த ஒயர் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ the current in the wire can be reversed. அதை ரிவர்ஸ் பண்ணலாம். அதாவது கரண்ட் வந்து இப்படி போகும்போது அதை ரிவர்ஸ் பண்ணி இந்த டைரக்ஷனில் வந்து வர மாதிரி. the poles of the magnet can also be changed. அதாவது இங்கே நார்த் போல் சவுத் போல் இருக்குன்னா இங்கே சவுத் போல் இங்கே நார்த் போல்னு வந்து ஆக்கலாம். ஸோ in how many of the 4 directions shown can the force act on the wire அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த ஒயர் இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இதில் 2 கொடுத்துருக்காங்க. கரண்ட் இந்த ஒயர் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் கேன் பி சேஞ்ச்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட்டோட டைரக்ஷனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கும் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்னா 2 டைரக்ஷனில் வந்து வேரி ஆகும். தட் இஸ் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு, அதே மாதிரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு 2 டைரக்ஷனில் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போது ஃபோர்ஸ் அந்த ஒயர் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும், ஒன்று வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், இல்லாட்டினா டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரியே த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது ஃபிக்ஸ்டு டைரக்ஷனில் இருக்கும் போது கரண்ட் வந்து 2 வேஸில் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ எப்படி வேரி ஆகும் அப்படின்னா இன்வேர்டில் அவுட்வேர்டில் 2 இதில் வந்து வேரி ஆகும். ஸோ அப்படி பார்க்கும் போது தான் நம்மளுக்கு எப்படி வருது, அதுலேயுமே வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த வயர் வந்து 2 டைரக்ஷனில் இருக்கும். அகெயின் நார்த்து சவுத் டைரக்ஷனில். ஸோ நார்த்து சவுத் டைரக்ஷன்னா அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும், அதாவது அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். ஸோ அப்போது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து இதில் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி வரும், எய்தர் நார்த் ஆர் சவுத். ஸோ அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 தான் வந்து ஆன்சர். ஸோ 15th கொஷின் வந்து பார்க்கலாம். பிளாஸ்டிக் இன்சுலேஷன் surrounds a wire having diameter d and length l as shown above. A decrease in the resistance of the wire would be produced by the increase in the அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. length l of the wire, diameter d of the wire, temperature of the wire, thickness of the plastic insulation அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு
it is inversely proportional to A, அதாவது area of cross section. இப்போ ஃபார்முலா வந்து எப்படி வரும், R is equal to rho into L by A வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்க்கும் போது ரெசிஸ்டிவிட்டி, இங்கே வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து இங்கே வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு resistance வந்து என்னவா இருக்கும், it is directly proportional to the resistivity and the length of the wire and it is inversely proportional to the area of cross section. ஸோ அப்போது நம்மளுக்கு resistance of the material வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது தான். அதாவது அப்போது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா என்னது, A is equal to pi r square. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஆர் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில், பட் ஆனால் வந்து டியும் வந்து யூஸ் பண்ணலாம், ஆர்க்கு பதிலாக d by 2 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டயாமீட்டர். ஸோ அப்போ வந்து என்ன வரும்னா this can be done எப்படி, increasing the diameter. ஸோ அப்போது diameter d of the wire, that is option B தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ which of the following pattern correctly describes the magnetic field around a long straight wire carrying conductor அப்படின்னு வந்து கேட்குறாங்க. Straight lines perpendicular to the wire, straight lines parallel to the wire, radial lines originating from the wire, concentric circles centered around the wire. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து அரவுண்ட் த ஒயர். ஸோ இது வந்து நம்ம புக்கில் வந்து இந்த பிக்சர் வந்து இருக்குது. ஸோ என்ன வரும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் த ஒயர் தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அசர்ஷன் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அசர்ஷன் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ அசர்ஷன், சில்வர் bromide decomposition is used in black and white photography. ரீசன் வந்து light provides energy for this exothermic reaction அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. சில்வர் bromide வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ்ட் இன் black and white photography வந்து கரெக்டு. ஸோ பட் ஆனால் ரீசன் வந்து லைட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ஃபார் திஸ் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். திஸ் இஸ் அன் எண்டோதர்மிக் ரியாக்ஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா A is true but R is false. C தான் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு, height in pea plant is controlled by the efficiency of enzymes and is thus genetically controlled அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். height in the pea plant வந்து it is controlled. பிளான்ட்டோட ஹைட் அது வந்து என்னது, இட் இஸ் அ ட்ரெயிட், அது வந்து இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ பை எஃபிஷியன்சி ஆஃப் என்சைம்ஸ், அது எப்படி கண்ட்ரோல் ஆகுது, எஃபிஷியன்சி ஆஃப் த என்சைம்ஸ் அண்ட் இஸ் தஸ் ஜெனட்டிக்கலி கண்ட்ரோல்டு. ஸோ இது வந்து அசர்ஷன் வந்து ட்ரூ. ரீசன் வந்து செல்லுலார் டிஎன்ஏ இஸ் த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஆஃப் மேக்கிங் ப்ரோட்டீன்ஸ் இன் த செல். ஸோ ஆருமே வந்து கரெக்டு தான். ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் 19th question. Assertion, amphibians can tolerate mixing of oxygenated and deoxygenated blood. Reason, amphibians are animals with two-chambered heart அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து amphibians can tolerate mixing of oxygenated and deoxygenated blood வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆனால் amphibians are animals with two-chambered heart வந்து ஃபால்ஸ். ஏன்னா இதில் வந்து 3-chambered heart வந்து இருக்கும் amphibiansல. ஸோ அப்போது A is true and R is false. இதுக்குமே வந்து C ஆப்ஷன் தான் வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு last 1 mark question. Assertion, on freely suspending a current carrying solenoid it becomes to rest in geographical north south direction. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கரண்ட் கேரிங் சாலினாய்டை வந்து நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணும் போது இட் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் அ நார்த் சவுத் டைரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் அ பார் மேக்னெட். ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் எண்ட் ஆஃப் த கரண்ட் கேரிங் ஸ்ட்ரெயிட் சாலினாய்ட் பிஹேவ்ஸ் அஸ் அ நார்த் போல் அண்ட் த அதர் எண்ட் அஸ் அ சவுத் போல் ஜஸ்ட் லைக் அ பார் மேக்னெட். ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ கரண்ட் கேரிங் சாலினாய்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணும் போது இட் பிஹேவ்ஸ் இன் த பார் மேக்னெட் ஃபார்ம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர்.
ஸோ இந்த கொஷினோட நம்மளுக்கு வந்து எம்சிக்யூ கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம செக்ஷன் பி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.